மணக்க மணக்க மதுரை கறி தோசை, அதையே சைவமாக சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கார்த்திகை மாதம் விரதம் இருக்கீங்களா? சூப்பராக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் சோம்பு, 4 முந்திரி மிக்சியில் கொரப்பாக அரைச்சிக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 3 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அரைச்ச விழுதும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. சோயாவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து பிழிஞ்சு பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா தாராளமாக கொத்தமல்லி சுட்டு போட்டு கமன்னு இந்த தொக்கை ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல வட்ட நிலா மாதிரி அருமையான தோசையை ஊற்றி நல்லா தாராளமாக இந்த தொக்கை மேலே வச்சு கூட மலைச்சாரல் மாதிரி புதினா கொத்தமல்லி தூவி அப்படி திருப்பி போட்டு எடுங்க. முட்டை மட்டும் சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஒரு முட்டையும் ஊற்றி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள். மதுரை கறி தோசை அட்டகாசமாக இருக்கும்.